இப்போ என்ன பார்க்க போகிறோம், மகுடம் படத்தை தேர்ட் சிங்கிள் கலங்காதே கலங்காதேன்ற ஒரு மாதிரி லிரிக்கல் வீடியோ விட்டுருக்காங்க. மகுடம் தேர்ட் சிங்கிள் ரைஸ் ஆஃப் த லிங்கா. அதுக்கப்புறம் அஞ்சலியும் அந்த விஷாலும் ஒரு கிராமர் சாங் மாரி ஒன்றுச்சு. தேர்ட் சிங்கிள்ஸ் கலங்காத கதை எப்படி இருக்க போகிறதில்ல. ரெண்டு சாங்குமே அவுட் ஸ்டாண்டிங். ரைஸ் ஆஃப் த லிங்கா வந்து ஸ்டார்டிங் மாதிரியாக போச்சு, இப்போ லூப்பில் ஆகிட்டே இருந்தது. அதே மாதிரி தான் சொரக்கா பூக்காரி இந்த ஆண்ட் இண்டஸ்லாம் பாடியிருப்பாங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரான சாங்ஸ், அதுவும் லூப்பில் கொஞ்ச நாள் போயிருந்துச்சு. தேர்ட் சிங்கிள் கலங்காத எப்படி இருக்க போதில்லை. ரியலி எக்ஸைட் ஃபார் த சாங். அவங்க சாங் பார்த்துருவோம். வாட் லெட்ஸ் கோ ஸ்டார்ட். கலங்காதே கலங்காதே மனமே நீயும் கலங்காதே, கலங்காதே கலங்காதே உயிரே உனக்குள் கலங்காதே, கலங்காதே. உரையாதே உருகாதே உடையாதே அழுகாதே, காயத்தை எண்ணியே வாழாதே, நடுங்காதே தளராதே பதறாதே சிதறாதே, வாழ்க்கையில் போராட தயங்காதே. உருகாதே உடையாதே அழுகாதே, காயத்தை எண்ணியே வாழாதே, நடுங்காதே தளராதே பதறாதே சிதறாதே, வாழ்க்கையில் போராட தயங்காதே. இருட்டுக்குள் வெளிச்சம் வரும் மறையாதே, வலியோடு வாழ்க்கை தொடராதே, களையாத மேகங்கள் கிடையாதே, நமக்கான நாள் வரும் மறவாதே. என் நண்பனே ஒளி தாங்கும் கல்தானே சிலையாகுமே, என் உயிரே என் உறவே, எவர் வந்து தடுத்தாலும் தடை கண்டு தடை தாண்டு நீ. கலங்காதே கலங்காதே மனமே நீயும் கலங்காதே, கலங்காதே கலங்காதே உயிரே உனக்குள் கலங்காதே, கலங்காதே 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 கலங்காதே. கலங்காதே கலங்காதே மனமே நீயும் கலங்காதே, கலங்காதே கலங்காதே உயிரே உனக்குள் கலங்காதே, கலங்காதே. என்ன சொல்கிறது, ஒரு நைஸ் த பியூட்டிஃபுல் ஒரு எமோஷன் சாங்ஸ் ஃபார் ஒரு பயமான ஒரு ஃபீலிங்கான சாங்ஸ். அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஃபீலிங்ஸு எமோஷன்ஸ் நம்ம ஓரளவுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் சாங் ஃபட் என்னன்னு தெரியல. ஜிவி இன் டே ஒன் ஃபார் தட் ஃபோரா தேர்ட் சிங்கிள் அவரோட மியூசிக்கில். ஒன்று வந்து ஹீரோவாக இமார்டல் படத்தில் சாங்ஸ் மியூசிக்கில் ஒன்று, ஸ்பைடர்மேன் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்ரீ இந்த பூமா ஒன்று, கலங்காதே கலங்காதே. நாலு இது பார்த்தா நீ ஜியோட அப்டேட் வந்திருக்கும். டெரிபிளி பயங்கரமான பிஸியாக இருக்கார். எப்படி தான் ஹவு டு மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு தெரியல. எவ்வளோ மியூசிக் டேரக்டர் வந்தாலும் ஜிவி நிறைய பேர் பார்த்தேன், அவ்வளோதான் ஜி இதோட க்ளோஸ். சாய் பிணைக்கர் வந்துட்டார், ஜியோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஜியோட லைனப் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து செப்டம்பர் வரைக்கும் அவரோட லைனப் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 ஃபிலிம்ஸ் 70 ஃபிலிம் கிட்ட இருக்கு நினைக்கிறேன். இருமுடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மகுடம்,
இருமுடி மகுடம், அதுக்கப்புறம் வந்து விஸ்வநாதன் இருக்குது, மண்டாடி இருக்குது, தமிழ்லேயும் ஒன்றும் அவ்வளோ படம் வச்சுருக்காரு. இன்னும் வந்து ஹிந்தியில் வந்து ஸ்ரீனிவாச வைகுண்டபுரம்னு ஒரு படம் வச்சுருக்காரு. அவரோட ஒர்க்குக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து தான் இருக்கும். சாய் விநாயகர் ஜிவி ஒன்றும் டவுன் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். ஜிவி யாரும் தப்பாக அண்டர்ரேட் பண்ணுறாதீங்க. அவரோட எப்படி சொல்கிறது, ஜிவின்றது ஒரு தனி பிராண்டு, அது தனியாக தான் இருக்கும். சாய் விநாயகர் வேறு வேறு ட்ராக் சாய் விநாயகர் பெரிய பெரிய படம் பண்ணாலும் ஜிவி சின்ன படத்துலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமும் ஒரு ஹையஸ்ட் ஹிட் சாங்ஸ் பார்த்தா நம்ம யூத் தான். ஓகேங்களா, இந்த வருஷத்துக்கு எப்படி பண்ணிட்டார். யாரும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவங்க ஒர்க் அவங்க பண்ண போகிறாங்க. இது வந்து என்னென்னா சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சண்டை. ஜிவியில் ஒன்றுமே இல்லை, சாய் விநாயகர் டாப் அப்படின்ட்டு ரொம்ப தப்பு பண்ணாங்க. எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி. யாரும் அதுமாதிரி பண்ணுறாதீங்க. அவங்க வேலைக்கு அவங்க ஒர்க்குக்கு அவங்க வந்துட போகுது. அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது சாரி ஃபார் தட் அவேர்னஸ். பேசிட்டே போகலாம். சும்மா சொல்லணும்னு நினச்சி அதான் சொல்லிட்டேன். ஒரு நைஸ் சாங்ஸ் ஃபார் ஒரு எமோஷன் சாங்ஸ். விஷாலுக்கு ஜிவிக்கு வந்து பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி இந்த மூவியில் பார்த்தோம். ரைஸ் அப்ளிங் ஆகட்டும், அது ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சொர்க்கா பூகாரி அந்த ஒரு சாங்காக இருக்கட்டும், கலங்காதே காம்பினேஷன் ஃபார் த அவுட்ஸ்டாண்டிங் காம்பினேஷன்ஸ். எப்படி சொல்றது, விஷால் ஹீரோவாக நடிச்சு டைரக்ஷன் வேறு இருந்தால் பரவாயில்ல. டைரக்ஷன்ஸ் அவர் ஹீரோவாக நினைக்கும் போது அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி வாங்குவார்னு பார்த்தேன். ஜிவி வந்து எல்லாருக்குமே பயங்கரமாக செட் ஆகிடுது. எல்லா டேரக்டருமே ஏற்றுக்கும். எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிடுது ஜிவியோடது. நைஸ் சிங்கிள்ஸ் ஃபார் த கலங்காதே. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவும் டேட் மாற்றிட்டாங்க. ஜூலை 17 தான் சொன்னாங்க. இப்போ டேட் தெரியல. ஆர்வி சௌத்ரி இறந்ததுனால இப்போ அது கொஞ்சம் ஏதோ அக்ரிமெண்ட் ப்ராப்ளம் ஏதோ கேள்விப்பட்டேன். அந்த இஷ்யூ போய்ட்டு இருந்தேன். அப்புறத்த கூடிய ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். டவல் நமக்கு தீசுல பாய்.